இல்லை திரு துரைக்கண்ணன், நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுகவில் பயணித்தவர், அதிமுகவை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவர், என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்கள் சோர்ஸ்லேருந்து சொல்லுங்களேன். இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு தொடர் தோல்வி, பின்னடைவு, ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் கொண்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு தலைமை வகிக்கிறவர் தான் மட்டுமே வெற்றி பெற்றால் போதும், தன்னிடம் மட்டுமே கட்சி இருந்தால் போதும் என்கிற அந்த சுயநல போக்கோடு செயல்பட்டதனுடைய விளைவு தான் இத்தகைய சரிவு. நம்ம 2024 அந்த தோல்விக்கு பிறகு 6 முன்னணி தலைவர்கள் வலியுறுத்தி அதை ஏற்க மறுத்துட்டார். கடைசி வரைக்கும் அவங்க போராடி பார்த்தாங்க. போராடியதில் முன்னிலையில் இருந்த KA செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போய் இப்போ அமைச்சராகவும் அவை முன்னவராக ஆயிட்டார். இந்த ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் குழுன்னு வருவான், அவனை சந்திக்கணுமான்னு சொன்ன JCD பிரபாகர் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய நிலைமைக்கு காலம் கொண்டு வந்து அவரை சேர்த்திருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். திரு CV சண்முகம், நம்ம இந்த அணியினர் SB வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த அணியினர் பார்ப்போம். நம்ம பல ஆண்டுகளாகவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வதற்கும் அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராக தொடர்கின்ற பொழுதும் பல்வேறு வித இன்னல்கள், இடையூறுகள் அவருக்கு வந்தது. அப்பெல்லாம் அவரை காப்பாற்றினது யாருன்னா தங்கமணி வேலுமணி. டெல்லியில் போய் ஒரு லாபியை உருவாக்கி அவரை காப்பாற்றினாங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள் உருவான போது திரு CV சண்முகம் தான் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையத்துக்கு அவரே போய் இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தீர்ப்பை அவர் பெற்றுக் கொடுத்ததில் அவருடைய பங்கு, பெரும்பங்கு இருக்குது. சரி, நீங்கள் இந்த தமிழகம் உள்ள இந்தியா முழுமைக்குமே ஒரு அரசியல் கட்சியிலிருந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், ஒட்டி 8 அமைப்பு செயலாளர்கள், ஒரு 12-15 மாவட்ட செயலாளர்கள், ஒரே கையெழுத்தில் 26 பேரை நீக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய இல்லைங்க. கட்சி ஒரு முடிவெடுக்குது. எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா எதிர்த்து வாக்களிங்கன்னு சொல்றாரு. அதை மீறி ஒரு செட் ஆஃப் பீப்புள் செயல்பட்டா அப்போ பொதுச் செயலாளரா அந்த கட்சியினுடைய தலைமையா அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது இயல்பு தானே. அதை எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? இல்லை, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வராருங்க. நம்ம பார்த்தா அதுதான் நான் பதிவு பண்ணேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் திரு MGRம் செல்வி ஜெயலலிதாவும் திமுகவுக்கு எதிராக தொண்டர்களை களமிறக்கி போராடி பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக தான் திமுகவை வீழ்த்து வெற்றி பெற முடியும் என்று சொன்ன அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை எதிரிகளாக கருதி ஒவ்வொருவராக வெளியே அனுப்பினார். வெளியே அனுப்பிட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளையுமே வெளியே அனுப்பினார். கட்சியை இவர் மட்டுமே. இப்ப இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு, குறிப்பா அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்ப திமுக எதிரி, சரி, அதிமுகனுடைய அடிநாதம் அதுதான். இப்ப தாவேக்காவை ஆதரிப்பதனால அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மை போயிடாதா? அதை குறித்து ஏன் அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க? அதுல நான் உடன்படலை. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பமும் எண்ணமும் இருக்கிற அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருமே தனித்து தான் செயல்படணும். தாவேக்காவுக்கு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து கூட கொடுக்கலாம். அந்த அமைச்சரவையில் இடம்பெற்று அங்கே 5 ஆண்டுகள் பயணித்துட்டு அப்புறம் இவங்க யாரை எதிர்த்து ஆட்சி? அங்கதான சந்தேகம் வருது. அப்போ பதவி ஆசைக்காக இவங்க அப்படி போய் நிற்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா அதையே நம்பக்கூடாது? இல்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த செயல், இந்த நேரத்தில் அனைவரிடமும் பேசி திரு SP வேலுமணி சொன்னது மாதிரி விலகி சென்றவர்கள், விலகி இருக்கிறவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர் தான் பொதுச் செயலாளர், அதில் மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஒரு ஆய்வு நடத்த வேண்டும். கட்சியை உள்ளுக்குள்ளே பேசி நடத்த வேண்டாங்க. வெளியில நீங்க எல்லாம் ஒரு பொதுச் செயலாளரான்னு கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவரையே தகுதி நீக்கம் செய்யணும்னு கொண்டு போய் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு தலைவர் எடப்பாடியார் தான், அவர் பொதுக்குழுவை கூட்டணும்னா இது என்ன லாஜிக்? இல்லை, அவருடைய செயல்பாடு தொடர்ந்து ஒரு பின்னடைவுக்கு. அதுதாங்க, அதை ஒரு குடும்ப சண்டையா இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இப்படி பொது வெளியில போய் எல்லாத்தையும் அடிச்சு பேசி மண்ணவாரி தூத்திட்டு கடைசியில நீங்க தான் குடும்ப தலைவர் எல்லாம் சரி பண்ணுங்க. இத்தனை தோல்விகளுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதால் ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு அப்புறமா உட்கார்ந்து பேசி பண்ணிக்கலாங்க. நீங்க ரொம்ப காலமா அதிமுகவை பார்த்துக்கிட்டு வரீங்க, அதனுடைய உள் விவகாரம் தலைவர்கள்ட்டையும் நெருக்கமா இருக்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்கல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று
இவர்தான் ஒரு வலிமையான ஒரு தகுதியான மாற்று அப்படின்னு அதிமுகல வேற யாரை நீங்க முன்மொழிய முடியும், சொல்ல முடியும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பயணித்த பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் தகுதியும் திறமையும் உடையவர்கள் இருக்கிறார்கள். நீங்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, அதை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே கட்சி என்கிற செயல்பாடு கேட்கிறேன் துரைக்குறனா. இப்ப அவரை இறக்கிடுறோம், நிறைய வாய்ப்பு கொடுத்தால் நானு இல்ல நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நான் யாரையும் குறைச்சு சொல்லலைங்க. இப்ப அவரை இறக்கிடுறோம்னு வைங்க, இப்ப அந்த இடத்துக்கு யார் வருவா, இயல்பா அதற்கான சான்சஸ் யாருக்கு இருக்கு, யாரு அதிமுகவை இந்த படுகொடியிலிருந்து மீட்டு வரக்கூடிய அந்த தூரத்து ஒளி உங்களுக்கு யாரா தெரியுறாங்கன்னு கேட்கிறேன். இல்ல நாம ஒரு தனி மனிதனை அடையாளப்படுத்த என்னால முடியல. அதிமுகவே தனி மனிதர்களை பேசக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா என்கிற தனி மனிதன் ஆளுமை மிக்க அவங்க மக்கள் தான் நானும் கேட்கிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி தோல்வியை கொடுக்கிறார், ஓகே, அது ஃபேக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப அவரை தவிர்த்து விட்டு அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரட்சகரா யார் இருப்பார்னு கேட்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். பயிற்சியும் முயற்சியும் தகுதியும் திறமையும் உடைத்த பலர் இங்க இருக்கிறாங்க. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் புரட்சியர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில், எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நிர்வாக பொறுப்புகளில் இருந்த ஒரு 10-12 பேர் கொண்ட ஒரு குழு கமிட்டியை போட்டு பேசி வெளியில் இருக்கிறவங்களையும் அதிருப்தியில் இருக்கிறவங்களையும் அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அது யாராக இருந்தாலும் சரி. நான் சொன்னேன்ல, திரு எடப்பாடி பழனிசாமியை திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக அடையாளப்படுத்தாம அந்த 32 பேர்ல பெஞ்சமினை அடையாளப்படுத்தியிருந்தா அவருமே இந்த கட்சியை நல்லபடியாக தான் கொண்டு போயிருப்பார். நீங்க அவ்வளவு சாதாரணமா எடை போடாதீங்க. கட்சியில இல்ல கட்சியில் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தால் இந்த கட்சியை மீட்டெடுத்து கொண்டு போவதற்கு தகுதி உள்ள பலர் அங்க இருக்கிறாங்க. தலைவர் காலத்துல எம்பி எம்எல்ஏவா இருந்தவங்க, அமைச்சர்களாக இருந்தவர்கள், செல்வி ஜெயலலிதா காலத்துல இருந்தவங்க பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அதிமுகங்கிறது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி கிளந்து எழும், மீண்டும் வரும், மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தாவேகாவோட இணைந்து அமைச்சர் பதவி என்கிற மாதிரி போனாங்கன்னா மிக மோசமான நிலைக்கு போயிடும். அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. கட்சியை வலிமைப்படுத்தணும், அனைவரும் ஒன்றுபட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதற்கட்ட பதிவாக நான் பார்க்கிறேன்.